18 வருஷங்களுக்கு முன்பு சபையிலே முன்னேற்றம் இல்லாத நேரத்தில் கொடுக்கும் வார்த்தை ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்க முடியாத நேரத்தில் தனியாக நான் அவரிடத்திலே நெருங்கி பல நாட்கள் சில வழி கடுமையான சொற்களினாலும் மற்ற நேரங்களில் அழுகையோடு உரத்த சத்தத்தோடு எதற்காக நீர் என்னை அழைத்தீர்? நான் கேட்ட நேரம் அதனுடைய ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் நான் யோவேல் புத்தகத்திலே இருக்கும் அந்த பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள் இவை யாவும் அசுத்தாவிகள் சபைகளுக்குள்ளாகவும் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாகவும் நுழைந்து அத்தி மரத்தையும் திராட்சை தோட்டத்தையும் கிடிச்சு போட்டது. இவை அவையும் காண்பித்து சந்ததி சந்ததியாக வந்த சாபங்களை உடைக்கும்படிக்கு சொன்னார். அப்படியே இந்த இடத்தில் அதை நடப்பித்து அதை வீடியோ பண்ணும்படிக்கும் எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனையோ பேர், சொல்ல போனால் ஒருவர் கூட மீதியாக இருக்கவில்லை. சக்தி எடுத்தவர்களும், வாந்தி பண்ணி உருண்டவர்களும், கத்தினவர்களும், புலம்பினவர்களும், கண்ணீர் விட்டு அழுதவர்களும் நேற்றைய ஜனம் போல இருக்கிறது. இப்பொழுது இந்த வருஷங்கள் கடந்து வந்ததுக்கு பிறகு மறுபடியுமாக பலருடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாத ஒரு ஜீவியம். இவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ரட்சிப்படைந்தார்கள். மறைமான தடைகளாகி அந்த சாபங்களையும் உடைத்தார்கள். ஆனால் இன்னமுமாக சபையிலே சரீரத்திலே அவர்கள் இருக்க வேண்டிய அந்த இடம், கண் இருக்கும் இடம், காது இருக்க வேண்டிய இடம், அவனமாக தேவன் வைத்த இடத்திலே இருக்க இன்னுமாக அவர்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை. ஆண்டவரே, இதுக்கு என்ன? எத்தனை தடவை வார்த்தை கேட்கிறார், எத்தனை தடவை ஒரு வருஷத்திலே நாள்தோறும், கிழமை தோறும், மாதம் தோறும் கேட்கிறது மட்டுமல்ல, அதை மறுபடியும் திருப்பி கேட்கிறதுக்கும் அவர்களுக்கு சலுகை இருக்கிறது. அந்த செய்தி டேப் பண்ணப்படுறதுனாலே அதை மறுபடியும் கேட்கலாம். ஆனால் 95% அதுக்கு மேலே கனி கொடுக்கும் ஜீவியம் இல்லை. சிறுவர்கள், வாலிபர்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், they just come and go. இந்த நாட்களுக்குள்ளேதான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், பிரச்சனை எங்கே இருக்கிறது, என்ன நடந்தது. நீ வார்த்தையை கொடுத்தாய், உண்மைதான். ஆனால் இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது? இந்த செய்தியை இந்த கிழமை கடந்த கிழமை தோறாக நான் ஆயத்தப்படுத்தும் நேரத்தில் ராத்திரி வேளையிலும் ஒரு சகோதரன் டெலிபோன் பண்ணி ஒரு சகோதரிக்கு நடந்த விடுதலையை குறித்து அவர் சொல்லி அவளையும் அழைத்து வந்தார். அதை எவ்வளமாக அந்த விடுதலை நடந்தது, எவ்விதமாக அந்த ஆவிகள் வெளியிலே போனது என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே மெய்யாகவே இவ்வளவாக நமக்கு தேவையான வார்த்தை அந்தந்த காலத்திலே, அந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிறார். பல தடவை அவர் நிச்சயப்படுத்தி அதை முத்திரை போடுகிறார் என்பதை இந்த சொற்ப குறுகிய வாழ்க்கையிலே அவருடைய திட்டம் நிறைவேற நாம் இந்த சரீரத்தை விட்டு
பிரிவதற்கு முன்பதாக அவர் இவைகளை நமக்கு அந்த வேளைகளிலே கற்பிக்கிறார். இன்றைக்காவது உன் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை உன் சந்திக்கும் காலத்தினை அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். ஏனென்றால் இது முன்பு கொடுபடவில்லை. இங்கும் அங்குமாக ஒரு மெழுதிரி வெளிச்சத்தை போல வெளிச்சங்கள் கிடைத்தாலும் இப்பொழுது தேவன் கொடுத்த மாதிரி இல்லை. ஆகையினாலே இதை கவனமாய் கேட்டுக்கொள். அசுத்தாவிகள் பயங்கர தாக்கத்தோடு படையெடுத்து இயேசு வரப்போகும் இந்த நாட்களிலே தேசங்களிலே ராஜ்யங்களிலே அரசாங்கங்களிலே பாடசாலைகளிலே வேலை செய்யும் ஆபீசஸிலே வீடுகளிலே சபைகளுக்குள்ளாக இவைகள் எகிப்து தேசத்திலே மோசே கொண்டு வந்த அந்த வெட்டுக்கிளிகளை போல அவை வந்து முழுவதுமாக அந்த எகிப்து தேசத்தை நிரப்பி அது வந்து படிந்து நிரப்பினதுனாலே சூரியனின் வெளிச்சம் மங்கி போய்விட்டதாம். நீ வாசித்து பார். பூமி எங்கும் இருளாக இருந்தது. All truth is parallel. சமாந்தரமாக இருக்கும் எல்லா உண்மையும். இயேசு வரப்போகும் இந்த கடைசி காலத்திலே கடைசி இந்த மனச்சி காலத்திலே இயேசு முன்பே சொன்னபடி பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். பலர் இப்பொழுது அசுத்தாவிகளின் அட்டகாசங்கள் பெறுவதை மட்டுமல்ல அதனை சிலர் உருவமாக காண்கிறார்கள். எவ்விதமாக அது தன்னை காண்பிக்கிறதோ நான் அறியேன். அசுத்தாவிகளுக்கு சரீரம் இல்லை. அவைகள் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே நுழையத்தான் இச்சிக்கிறது, வாஞ்சிக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னால் they crave to enter a human body. If they fail, they will settle down for an animal. மனுஷன் எவனுக்குள்ளே பூந்து கொள்ள முடியாது என்று சொன்னால், கிடைக்கவில்லை ஆனால் ஒரு மிருகத்துக்குள்ளாக, இல்லாவிட்டால் சில மரங்களிலே அது கூடியிருக்கும், சில வீடுகளிலே அதை வரவழைக்கும் பொழுது விக்கிர ஆராதனை, சொர்மங்கள், இன்னும் களவான பொருட்கள் குறித்து நான் ஏற்கனவே தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். சாபத்துக்குள்ளான வீடும் வளவும் அங்கே அசுத்தாவிகள் போய் குடியிருக்கும். விபச்சார வீடு இப்படியாக இந்த அசுத்தாவிகள் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தையும் அவர் இரத்தத்தாலை மீட்டெடுக்கும் கொண்ட தேவ சபை, இஸ்ரவேல் ஜனம் அத்தி மரத்திற்கு நிழலாக இருக்கிறது. தேவ சபை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் திராட்சை செடிக்கு நிழலாக இருக்கிறது. இந்த பயங்கர படையெடுப்பு தாக்கம் இந்த நாட்களுக்குள்ளே நடந்து கொண்டு தெரிகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வீடுகளிலே, பாடசாலைகளிலே மாணவர்கள் கூடுதலாய் தாக்கப்படுகிறார்கள். வாலிபர்கள் அந்த டெலிவிஷன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, செல்போன்ஸ் மூலமாக, இந்த மூன்று பிரதான இந்த தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய வழிகள் பிசாசு மிகவும் கையாளுகிறார். யோவேல் புத்தகத்திலே தேவன் ஏற்கனவே இதை குறித்து பேசி இந்த படையெடுப்பு 2 பகுதியினரையும் தாக்கி இருக்கிறது. அந்த 4ஆம் வசனத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, இவை யாவும் படை, அசுத்தாவிகளின் படை. இந்த நாட்களிலே மும்முரமாக வேலை செய்கிறது. பலர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சுவிசேஷகர்கள் இங்கும் அங்குமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு பொருட்களையும் அதையும் இதையும் கொடுத்து, பணம், வீடு, வளவு, கிணறு அப்படியாக கொடுத்து மனுஷர்களின் ஆத்மாக்களை வாங்குகிறது. Buying the souls in exchange of these things.
எப்படி அந்த சோதோம் ராஜா பொருட்களை நீ வைத்துக் கொள்ளு, ஆத்துமாக்களை என்னிடத்திலே தா என்று ஆபிரகாமிடத்திலே கேட்ட மாதிரி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இன்று வாங்கிக் கொண்டிருக்கிறது. சோ இந்த ஆவிகள் சபைகளுக்குள்ளாய் நுழைந்து 7ஆம் வசனத்திலே 6வது வசனத்திலே எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அந்த நேரத்தில் கூறப்பட்டது இப்பொழுது இந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு யார் எதிரி? முதலாவதாக இன்னும் ஒரு சபை. வஞ்சிப்பினால் பிடிபட்டார்கள். வேறொரு மதத்தான் ஒரு ஹால அல்லது வேறொரு இடத்தை அவன் தாராளமாக கொடுப்பான். இது ஒரு நல்ல காரியம், இதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட தேவ சபை பல அதை தடை பண்ணுகிறது. எவ்விதமான குருட்டாட்டமும் எவ்விதமான வஞ்சிப்பும் என்பதை பாருங்கள். இதை நீ ஆராய்ந்து பார்த்திருக்கிறாயா? நீ இன்னும் விழித்தளவில்லையா? அதான் 5வது வசனத்தில் போட்டிருக்கிறது, வெறியரே விழித்து அழுங்கள். வறட்சி போயிருக்கிறாயா? குடிகாரன் மாதிரி எவ்வளவு நாட்களுக்கு சபையில் உட்கார்ந்திருந்தே உன் சுயநல ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ வந்து போக போகிறாய். இந்த ஜாதி வந்து இஸ்ரவேல் ஜனத்தையும் தேவ சபையையும் தாக்கி போட்டது. என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரைத்து அதன் பட்டையை முற்றிலும் சென்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாகிற்று. பட்டை உரிக்கப்பட்டதும் சாப்பாடு அங்கு மேலே போகாது, மரம் பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்த நிலைமை அறியாது எத்தனையோ பேர் ஊழியர்கள் சபையிலே இருக்கிறார்கள். இதுவரையிலும் பழைய சந்ததியின் இந்த சாபங்கள் உடைக்கப்பட்டு அதன் பிறகு எதற்காக இவர்கள் இன்னும் கனி கொடுக்கிறார்கள் இல்லை? ஏன் வந்து போகிறார்கள்? ஏன்? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு அந்த அத்திமரத்தை நோக்கி அது கனி கொடுக்கிறதா இல்லையா என்று 3 வருஷம் பார்க்க வந்து அங்க ஒன்றையும் காணாது. நான் இந்த 3 வருஷம் நான் வந்தேன், ஒரு கனியுமே காணோம். அதனால இந்த தோட்டக்காரத்தை சொன்னால் இது வெட்டி போடு. அவர் சொன்னா, ஐயா இந்த வருஷமும் கொஞ்சம் பசலை போட்டு இது பாதுகாப்பு, நான் பார்க்கிறேன், அது கனி கொடுத்தால் சரி, அல்லது நாங்கள் வெட்டி போடுவோம். கனி கொடுக்கவே அழைக்கப்பட்டாய். யோவான் 15ஆம் அதிகாரம். நீ அவர்களை தரித்திருக்கும் பொழுது நீ கிளை, அவர் மரம். நீ கனி கொடுக்காமல் இருப்பது எதற்காக என்று நீ அறிவாய். ஒரு ஆத்மா கூட இன்னுமாக இயேசுவை கொண்டு வராமல் இருப்பதை அறிவாய். நீ பிறந்த தொடக்கம் நீ வார்த்தையை நீ கேட்டிருக்கிறாய். உன் சொந்த சபையிலே இன்னும் எத்தனையோ ஊழியர்கள் வந்து போயிருக்கிறார்கள். உன் சபையிலே எத்தனையோ பேருடைய செய்திகளை கேட்டிருக்கிறாய். முடிந்ததும் என்ன செய்வாய்? அந்த செய்தியை புழுகுவாய், அல்லது அந்த ஊழியக்காரனை புழுகுவாய். அந்த செய்தி உனக்கு படவில்லை. இந்த பொல்லாத ஆவிகள், சரீரமற்ற ஆட்கள், பல விதமான ஆவிகள் இப்பொழுது தேவனுடைய ஜனத்தை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இங்கே தாக்கத்தில் இருக்கிறவர்கள் சொற்ப பேர் அல்ல, அநேகம் பேர். குணமாகுவதற்காக இயேசுவண்டை வந்த அநேகம் இஸ்ரவேல் ஜனங்கள், அநேகம் பேர் கரங்களை வைத்ததும் அநேகம் பேரிடத்தில் இருந்து அசுத்தாவிகள் புறப்பட்டு போனதாம். வந்தது எதற்கு? நோய் குணமாக. ஆனால் உள்ளே பதுங்கி இருந்தது அவர்களுக்கே தெரியவில்லை. தேவாலயத்தில் இந்த மனுஷனுக்கு அவனுக்கே தெரியவில்லை. இயேசு வந்து பிரசங்கம் பண்ணியதும் அது கூச்சல் போட்டது, அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கனி கொடுக்கலாம்? இப்போ உனக்கு விளங்குறது அல்லவா? ஏன் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இங்கே வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இங்கே பிறந்து வளர்ந்தார்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், எத்தனையோ பேர். நீ கனி கொடுக்காமல் இருப்பது உனக்கு இப்பொழுது விளங்கும். இந்த ஆவிகள் உனக்குள்ளாக இருந்து உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய களி கூறுதலை, உன்னுடைய அபிஷேகத்தை கெடுத்து அதை வெளியே வர விடாது.
உன்னை பல பக்க வழிகளாலே வாஞ்சிகள், பல விருப்பங்கள், உன்னுடைய விருப்பங்களை வேறு பக்கமாய் திருப்பி கூடுமானால் உன் ரட்சிப்பை கூட கெடுக்கத்தக்கதாக அந்த மரம் வளராதபடிக்கு, நீதியின் பாதையிலே நீ நடக்காதபடிக்கு அவைகள் உன்னை குட்டிச்சுவராக்குகிறது, ஒளிந்து மறைந்திருக்கும். அதான் ஆரம்பத்திலே நான் போட்டேன். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டத்திலே களவாக மெதுவாக உள்ளே இருந்து வேலை செய்யும் அந்த பழங்களை கெடுக்கும் அந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். எங்கள் திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க மட்டுமல்ல, உலகத்திலே எத்தனை பேர் அறுவடை மீறி வேலையாட்கள் சொப்பம் என்பதை இயேசுவின் மேய்ப்பனாகி அவரின் குரலை கேட்டு தங்களை ஒப்புவிச்சு இந்த வாழ்க்கையை வெறுத்து அவரிடத்திலே அவருக்கு பின்னாலே சென்று அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் எத்தனை பேர். சரியா இந்த கிறிஸ்துமஸ் நாளையில சனம் வந்து குமிகிற மாதிரி ஞாயிறு தினத்திலே சனங்கள் வந்து குமிவார்கள். யுத்தம் அதிகரித்து கொண்டு போகிறது. எத்தனையோ குடும்பங்கள் நெருப்பில் இருந்து விடுதலை அடைய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டியிருக்கிறது. எத்தனையோ தனிப்பட்ட வாழ்க்கைகள் அன்றைய தினத்திலும் இந்த டீச்சர்ஸ் மூலமாக இந்த வாலிப பிள்ளைகள் சந்திக்கப்படாவிட்டால் யார் அவர்களை சந்திப்பது? அவர்கள் சர்ச்சுக்கு வரமாட்டார்கள். அவர்கள் வெளிக்கூட்டங்களுக்கு ஒன்றாக வரமாட்டார்கள். யார் அவர்களுக்கு பிரச்சனை அறிவிப்பது? ஆனால் தேவன் அந்த டீச்சர்ஸை உபயோகித்தார். பிறந்தது ஒரு பிரச்சனையை தீர்க்க. நீ ரட்சிப்பு அடைந்தது தேவனுடைய திட்டம் நிறைவேற. நீ உன் குடும்பம் சும்மா ஆசீர்வாதம் அடைந்து உன் பிள்ளையின் கல்யாணம் இங்கே நடப்பதற்காக நடக்காத காரியம். ஆத்மாதானம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். என்னை பின்சல், நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். ஏன் இன்றைக்கு சபைகளிலே குறைவு? இயேசுவுக்கு பின்னாலேயாக போகிறதில்லை. எத்தனையோ மனுஷர்கள் பிடிபட வேண்டி இருக்கிறார்கள். ஆனால் ஆட்கள் எங்கே? இயேசுவுக்கு பின்னாலே போகிறவர்கள் எங்கே? மிக சற்பம். அங்கத்தவர்களாக இருக்கிறவர்கள் அநேகம் பேர் சபையிலே. சூஷர்களாக இருக்கிறவர்கள் எண்ணலாம். கை 10 பேர் அல்ல, எண்ணலாம். ஒவ்வொருவரும் தங்கள் இந்த அசுத்தாவிகள் சபைகளுக்குள்ளாக நுழைந்து களவாக இந்த குழி நரிகள், இந்த சிறு நரிகள். அந்த 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போகிறது, விளைச்சல். அது மறுபடியும் அந்த 11ஆம் வசனத்திலே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வாற்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. கோதுமையும் வாற்கோதுமையும் எது? தேவனுடைய வார்த்தை, உயிர் கொடுக்கும் வார்த்தை. அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான தேவ வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வாயின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். சோறு வயிற்றுக்கு தேவனுடைய வார்த்தை ஆவிக்கும் ஆத்மாவுக்கும். அதுதான் உன்னை விடுவிக்கும், அதுதான் உன்னை சுத்திகரிக்கும். பிசாசின் பொறியில் இருந்து உன்னை காத்துக்கொள்ளும். பிசாசுடைய திட்டம் உன்னையும் என்னையும் கெடுத்து பாதி வழியிலே முடிப்பதுதான். கனி கொடுக்காத வாழ்க்கையை ஜீவித்து சாபத்துக்குள்ளாக தள்ளுவதுதான். கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு கிளையெல்லாம் அக்கினியிலே போடப்படும். அங்கே அதை சுட்டரிப்பார்கள். யோவான் 15 இயேசு சொன்னார், கட்டுமையான வார்த்தைகள். தொடர்ந்து நீ வார்த்தையை கேட்டு 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 நீ கனி கொடுக்காத நேரத்திலே முதலாவது கனி நீ கொடுக்க ஆரம்பிக்கிறது சுவிசேஷ ஊழியம். நீ ஆற்றும் ஆதாயம், உனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அதை காட்ட வேண்டும். உன்னுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும். அவர்கள் அதை கண்டே அவர்களை சந்திக்கும் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தட்டும். இந்த சகோதரி இதற்காகத்தான் இது வேணாம் என்றால், இதற்காகத்தான் அவர் தன்னை பரிசுத்தமாக்கப்படிக்க தன்னை பிரித்தெடுத்த ஜீவி. நான் நினைச்சது இவ்வளவு ஒரு சன்னியாசி போல இருக்கிறாள் என்று. தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தட்டும்.
இன்றைக்கு இந்த அசுத்தாவியல் சபைகளுக்குள்ளாக வந்து குடும்பங்களுக்குள்ளாய் வந்து வார்த்தையை திருடி போட்டது. அன்றன்றைக்கு தேவையான அந்த வார்த்தை, அன்றன்றுள்ள எங்கள் அப்பம் எங்களுக்கு இன்று தாரம், அந்தந்த நாளுக்குரிய அந்த வார்த்தை எங்களுக்கு இல்லாவிட்டால், அந்த காலகட்டத்துக்குரிய வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு இல்லாவிட்டால் எந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ எந்த ஒரு சபையோ அடுத்த அடியாக முன்னுக்கு போக முடியாது. Only by revelation you go forward in spiritual life, in ministry. The righteousness of God is revealed from faith to faith. அந்த விசுவாசத்தின் நீதியானது ஒரு விசுவாசத்தில் இருந்து அடுத்த விசுவாசத்துக்கு எப்படி போகிறது தெரியுமா? வெளிப்படுத்துதல் மூலமாக, ஆவியானவர் கொடுக்கும் அந்த வெளிச்சத்தின் மூலமா. அல்லது நீ சும்மா வந்து போவாய், நீ சபை அங்கத்தவனாகவே இருப்பாய், கனி இல்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வார்த்தையை கேட்டு 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 ரட்சிப்படைந்தவர்கள் கனி கொடுக்காத நேரத்தில் சாபத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறார்கள். 4ஆம் வசனம் தொடக்கம் வாசித்து பார். அதன் பிறகு உனக்கு இயேசுவை ருசிக்க முடியாது, ஒரு நேரத்திலே ருசித்தாய். அதன் பிறகு உனக்கு வார்த்தையை ருசிக்க முடியாது. அதன் பிறகு உனக்கு அதுதான் ஒரு வழி, இந்த நிலைமையா இருக்கலாம் உனக்கு. அதன் பிறகு உனக்கு ஆவியானவரின் வழி நடத்துதலோ அவரை ருசிக்கவோ முடியாது. தேவனுடைய ராஜ்யம், நீதி, சமாதானம் பரிசுத்த ஆவியானவருக்குள் உண்டாகும் களி கூறுதல். ரோமர் 14:17. சமாதானம் அவருக்குள்ளாக உண்டாகும் களி கூறுதல். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே நீ ரட்சிப்பு அடைந்திருந்தால், மறுபடியும் பிறந்து அவரது 2வது அனுபவத்துக்குள்ளே நுழைந்திருந்தால், அந்த களி கூறுதல் நமக்கு சுதந்திரமான காரியம். அந்த சமாதானம் நமக்குரிய காரியம். அது ருசித்தேயாக வேணும். பரம ஈவை ருசித்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் இவை யாவும் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Are you tasting? Are you tasting the word of God? தேவ வார்த்தையை ருசிக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரை ருசிக்கிறாயா? அவர்களை களி கூறுகிறாயா? அந்த தேவ ராஜ்யத்தின் களி கூறுதல் உனக்கு அனுபவமாய் கிடக்கிறதா? இன்றைக்கு எத்தனை பேர் சோர்ந்த முகத்தோடு, ஒடுங்கின ஆவியோடு, துக்கத்தோடு சபைகளுக்குள்ளாய் இருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, களி கூறுதல் இல்லை, ஊழியம் இல்லை, ஆத்துமாதாயம் செய்கிறதில்லை. வாரார்கள் போறார்கள். வாலிபர்கள் கூடுதலாய் சகோதரிகள் கூடுதலாய் தாக்கப்படுகிறார்கள். வாலிப சகோதரிகள் போதா குறைக்க பெற்றாலும் அவர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை போடுகிறார்கள். குமரி கூடிக்கொண்டு வாரா வயதுல ஆண்டவருடைய ராஜ்யமும் வார்த்தையும் அவர்கள் முதலிலே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளட்டும், இன்னும் ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போகிறதுக்கு முன்பதான். ஆஹா, சோ இங்கே கோதுமை அழிக்கப்படுகிறது, வயல்வெளி அழிக்கப்படுகிறது, வார்த்தை தேவ சபையை விட்டு எடுபட்டது. கோதுமை, புது திராட்சை ரசம், களி கூறுதல், சந்தோஷம், எண்ணெய், தேவாவியானவருடைய அபிஷேகம். இந்த படை, அசுத்தாவிகளின் படை திரண்டு வந்த அப்படியே சபைகளுக்குள்ளாய் நுழைந்து பிசாசு தன்னுடைய ஒரு சிறு ராஜ்யத்தை சபைகளுக்குள்ளாய் கட்டி வைத்திருக்கிறான். குடும்பங்களுக்குள்ளாய், தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்குள்ளாய். இது கடைசி காலத்தில் பெருகும் என்று யோவேல் ஏற்கனவே எழுதி வைத்தான். தேவன் இது ஏற்கனவே சொன்னார். அவருடைய சபையாகிய தேவ சபையாகிய விசுவாசிகள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனத்தையும் அது தாக்கி இருக்கிறது, தொடர்ந்து தாக்குகிறது. அதான் இயேசு சொன்னார், நான் வரும் பொழுதே விசுவாசத்தை காண்பேனும். லூக்கா 18:8. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். சகோதரர்களை, இன்றைக்கு எத்தனையோ பேர் இவ்விதமான நிலையிலே அசுத்தாவிகள் உள்ளே இருக்க பிடிபடுகிறார்கள், அந்த கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த ஆவிகள் சிறு நரிகள், குழி நரிகளை போல வந்து இவர்கள் அனாயிண்டிங் அபிஷேகத்தையும் எடுத்து, இவர்களது கழிவுறுதல் சமாதானத்தையும் எடுத்து, இவர்கள் சபைக்கு வந்து போகிறவர்களாக இருக்கும்படிக்கு விட்டு இருக்கிறார். நமக்கு தெரியும் சில பொல்லாத ஆவிகள். இயேசு சொன்னார், இது வலிக்கிட்டு போய் அந்த மனுஷனை விட்டு தன்னை விட வேறு
7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறதாம். அது மத்திய 12 நீங்கள் வாசிக்கலாம். சில பொல்லாத ஆவிகள் சமயத்தின் ஆவிகள் அல்லது குறிப்பாக சில கோவில்கள் அதனுடைய காரியங்களை ஜனங்களை வஞ்சிக்கும் அப்படிப்பட்டதான ஆவிகள் வெளியரங்கமாக அலக்களித்து அவர்களை போட்டு உருட்டி அடித்து சாட்சி எடுக்க பண்ணி பலவிதமாக கூச்சல் போட்டு அது விடுதலை அடைகிறது. அந்த ஜனங்கள் நீங்கள் கண்களால் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் எல்லா ஆவிகளும் அலக்களிக்கிறதா அல்ல. எல்லா ஆவிகளும் அலக்களிக்க அதுக்கு தெரியும். அப்படி நான் இருந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள். குறிப்பாக நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். சில இந்த தற்போது குடும்பங்களுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கும் இந்த ஆவிகள், ஒளிந்து மறைந்து இருக்கும் இந்த ஆவிகள் உன்னுடைய ஊழியம் கெடுத்து நீ கனி கொடுக்காதபடி நீ வந்து சும்மா ஒரு கடமைக்கு 2 ஆளோட பேசிட்டேன், நான் ஐக்கியத்தை குறித்து பேசிட்டேன், இதெல்லாம் பாசாங்கு. அதனால சும்மா 2 பேரோட காய்ச்சிட்டு நீ உன் இருதயத்தை திறக்காமல் உன்னை ஆராயாமல் நீ அடக்கி வச்சுக்கொண்டு எத்தனை பேர் வந்து போகிறார்கள். கசப்பை அடக்கி இருக்கிறார்கள், கோபத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள். இவை யாவும் ஒவ்வொரு ஆவிகள். இது உன்னை கனி கொடுக்க விடாது. சில ஆவிகளின் பெயரை சொல்ல போகிறேன். கசப்பின் ஆவி, மனக்கசப்பின் ஆவி, வெறுப்பின் ஆவி, முற்கோபம். சிலருக்கு இந்த முற்கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக்களுக்கு முன்னால சட்டுதியாய் கோபப்பட்டு தூக்கி எறிஞ்சு விடுவார்கள். அதன் பிறகு மன்னிப்பு கேட்கறதும் இல்லை. இவர்கள் நிலைமை பொறை. இந்த குழிநரி பதுங்கி இருந்து வெளியிலே ஓடி வந்து அவர்கள் பெயரை கடுத்து போட்டு அந்த கோபத்துக்கூடாக உள்ளே போய் நுழைந்து விடுகிறார். கண்டுபிடிப்பார் இல்லை. அவர்களுக்கும் அதிலிருந்து விடுதலை அடைவங்கிற மனதும் இல்லை. இது சந்ததியில் இருந்து வந்திருக்கலாம் இந்த கோபம், அல்லது இடையிலே வந்திருக்கலாம். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு இருந்த ஆவிகள் ரட்சிக்கப்படும் நாளிலே வெளியிலே போறதல்ல. 2 கொரிந்தியர் 5:17 படி நீ புதிய சிருஷ்டியாகிறாய், உன் ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, மனம் புதிதடைய வேண்டியதாக இருக்கிறது, சரீரம் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனா உள்ளே இருந்த அந்த 28 ஆவிகளும் உதாரணமாக வைத்துக் கொள்வோம், அவை எல்லாம் உடனடியாய் போகாது. உதைத்து துரத்தினால் ஒழியாது போகாது. நீ உன்னை ஆராய்ந்து பார்த்து எதிலே நீ தடுமாறுகிறாய். மெய்ப்பன் ஊழியக்காரன் சொல்வது சரிதான். எத்தனை தடவை கேட்டு 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 எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி சாபத்துக்குள்ளாக போகும் அந்த பயிரை போல, நிலத்தை போல நான் இருக்கிறேன். near unto cursing. வாசித்து பார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ வார்த்தையை கேட்டு 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 தொடர்ந்து பெய்கிற அந்த மழையை போல கனி கொடுக்காத நேரத்திலே சாபத்துக்குள்ளாக நீ நுழைய அந்த பாதை திறக்கிறது. அதாவது you are exposed to demonic attack. அசுத்தாவிகளின் தாக்கத்துக்குள்ளாக, அசுத்தாவிகளின் சூழ்நிலைக்குள்ளாக நீ தள்ளப்படுகிறாய். யார்? தொடர்ந்து வார்த்தையை கேட்டு கனி கொடுக்காதவர்கள். தெளிவாக எபிரேயர் 6 போடப்பட்டிருக்கிறது, 4ஆம் வசனம் தொடக்கம். மன்னிக்க முடியாத ஆவி. இந்த ஆவிகள் வெளியிலே வந்து கூச்சல் போடாது. இந்த ஆவிகள் உருளாது விழுந்து, அவை பதுங்கியே இருக்கும். நீ அதோடு டீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு நீயாக அல்லது இன்னும் ஒரு சகோதரன் சகோதரி கூடாக செய்ய வேண்டியவைகளை செய்து ஒப்புரவாக வேண்டியவரோடு ஒப்புரவாகி மன்னித்து அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி அந்த இருளை அகற்றாவிட்டால், அந்த மன்னிக்க முடியாத ஆவியை அகற்றாவிட்டால், அந்த கோபத்தை அகற்றாவிட்டால், அந்த கசப்பை அகற்றாவிட்டால், அவை உன்னோடு கூட இருந்து உன் அழைப்பை அறிய விடாத உன் கண்களை குருடாக்கி, இது இந்த காலையிலே இந்த நாட்களிலே கொடுத்த வெளிச்சம். அந்த சாபத்தை தேவன் வெளிப்படுத்தின மாதிரி இவர்கள் உள்ளே இருந்து குழிநரிகளாக இந்த ஆவிகள், வெறுப்பு, கசப்பு, குற்றம் சாட்டும் ஆவி, முறுமுறுக்கும் ஆவி. இங்கே நல்லவர்களைப் போல இருப்பார்கள், வெளியில் போய் முறுமுறுப்பார்கள். அந்த முறுமுறுக்கும் பழக்கம் உன்னை விட்டு போகிறதே இல்லை. அது என்ன? பொல்லாத அசுத்தாவி. அதனுடைய பேர் முறுமுறுப்பு.
கசப்பு, பலவித கசப்பு, பலவித கபடங்கள், எல்லாமே குற்றம் கண்டுபிடிப்பது, குற்றம் சாட்டுவது, முறுமுறுக்கிறது, சபிக்கிறது, வாயினாலே பேரை கெடுப்பது, வாயாலே வார்த்தைகளை சொல்லி, இவையாவுக்கு பின்னாலேயும் ஆவிகள், அதனுடைய பேரே அதுதான். இந்த ஆவி கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆண்டவர் இதை காண்பித்தது. ஐயோ, யார் இதுக்கு இணங்குவாங்க? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை, குருடர்களை தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு வந்து 49ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே அவர்களுக்கு அறியாத பாதையை கொண்டு வந்து கோணநாளைகளை நேராக்கி நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னார் தேவன். அது அறியாதவர்களை, வெளியிலே இருக்கிறவர்களை, குருடர்களை, ஆவிக்குரிய ஜீவனால் என்னென்று தெரியாது, சாபம் வீட்டிலே வேலை செய்கிறது என்றால் என்னென்று தெரியாது, எப்படி ஒரு சாபம் வரலாம், எப்படி அசுத்தாவிகள் கூட்டம் எனக்குள்ளாக ஜீவிக்கலாம், ஒன்றுமே அறியாதவர்கள். அந்த பாடசாலை பிள்ளைகளும் எத்தனை பேர் விடுதலை அடைந்தார்கள். ஜெபிக்க முன்னாலே வந்தார்கள், விழுந்து உருண்டார்கள், சிறு பாம்புகளை போல போனார்கள். அவர்கள் அறியவில்லை. இன்றைக்கு சபைகள் நிறைந்து இருக்கிறது. அறுவடை மீதி வேலையாட்கள் சொற்பம். இது தேவாவியானவர் எனக்கு இந்த நாட்களுக்குள்ளே கொடுத்த வெளிச்சம். இந்த ஆவிகள், இந்த பொல்லாத ஆவிகள் தங்களை வெளியே காட்டிக் கொள்ளாது. பெருமையின் ஆவி அதே என்ன வெளியாலே காட்டிக்கொள்ள. யோ embalmed with pride. பெருமையின் ஆவி, மாயமாலத்தின் ஆவி, கொஞ்சம் ஒண்ணு தொட்டாச்சு நீங்கி பிரதர் அப்படி சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அந்த சபைக்கு. Self pity, சுயநலத்தின் ஆவி. Self pity is a demon spirit. சுய பரிதாபம், வெறுப்பு, சிலரை வெறுக்கிறது, வஞ்சிக்கும் ஆவி. இவை யாவும் விழுந்து பொருளாது, கூச்சல் போடவும் மாட்டாது. நீ வஞ்சிப்பிலே இருக்கிறாய், மயக்கத்திலே இருக்கிறாய். ஆகையினாலே இது என்ன காலம் என்று உனக்கு தெரிகிறதில்லை. அவர்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டிய நேரத்திலே தங்கள் வீடுகளை போய் கட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் கேட்டார், இது உங்களுக்கு நேரமா? என்ன ஆலயம் இப்படி கிடக்கிறது, உன்னோட வீடை போய் நீ கட்டுறாயா? அதுக்கு நேரம் சரி, இதுக்கு நேரம் பிழையல்ல. வாசித்து பார் ஆகாயின் புத்தகத்தை. வஞ்சிப்பு, கண் குருடாயிருக்கிறது. அதுக்கு தேவை வெளிப்படுத்தப்படும் வார்த்தை. அந்த கண்ணுக்கு தேவை, அந்த பான் தேவை. லவோதிகா சபைக்கு தேவன் ஆவியானவர் கூறினார், அந்த ஆயின்மெண்ட் உனக்கு தேவை. அது வார்த்தையிலே இருந்து வரும் காரியம், அந்த வெளிச்சம். பண ஆசையின் ஆவி, பொருள் ஆசையின் ஆவி, இந்த உலக சித்திப்பத்தின் ஆவி, உன்னிலே நீ வச்சிருக்கும் அந்த விட முடியாத செல்ஃப் லவ், உன்னையே நேசித்து உன்னையே மையமாக வைத்த அது ஒரு ஆவி. இவர்கள் இயேசுவுக்கு பின்னால் போக முடியாது. ஏன்? அவர் என்ன சொன்னார்? லூக்கா 9:23 ஒருவன் எனக்கு பின் வர விரும்பினால், தேவ சபையை குறித்து பேசவில்லை, ஜெபத்தை குறித்து பேசவில்லை. திரளான ஜனங்கள் வந்த நேரத்தில் அவர் சொன்னார், யாருக்கு பின்னால நாங்கள் போக வேண்டும் என்று. ஒரு சிறிய வார்த்தையிலே அந்த அவ்வளவு ஜனத்துக்கும் ஒரு பிரசங்கம் கொடுத்தார். ஒருவன் எனக்கு பின்னாக வர விரும்பினால் அவன் தன்னை தானே விரட்டி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை சுமந்த ஜீவியம், சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் பிசாசுக்கு கை போட முடியாத ஜீவியம். எதிர்க்கலாம், அவன் தோற்கடிக்கப்பட்டவனாக இருப்பான். சிலுவை இல்லாத ஜீவியம் பிசாசினாலே பிடிக்கப்பட்ட ஜீவியம், சுயநல ஜீவியம், தற்பிரியராய், பொருளாசை உள்ளவர்களாய், பணப்பிரியராய், மன்னிக்க முடியாதவர்களாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய். All these are demon spirits that have infiltrated the church. சபைக்குள்ளாக நுழைந்த இந்த படையெடுப்பு, இந்த ஆவிகள் இன்றைக்கு இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்காவிட்டால், இந்த மன்னிக்க முடியாத ஆவி, இந்த பெருமையின் ஆவி, இந்த கசப்பின் ஆவி, இந்த கோபத்தின் ஆவி, இவை யாவும் ஜெபம் பண்ணும் நேரத்தில் வெளியே வராது. அதாவது அலக்களிப்போடு வராது, சத்தம் போடாது. பல ஆவிகள் குளிநரிகளாக இருக்கிறது, ஒளிந்து விட உள்ளே. ஒளிந்து கசப்பு உள்ளே இருக்கிறது. எப்படி இருக்கிறீங்க? ஓகே பிரதர், I'm all right. உட ஆத்மா எப்படி? ஓகே. பொய்.
எத்தனையோ பேரோட சரியில்லை, மேய்ப்பனோட சரியில்லை, சில மூப்பர்களோட சரியில்லை, உன் தாயோட சரியில்லை, உன் சாப்பனோடு சரியில்லை, வெளியிலே அதை கொண்டு வரவில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்? இந்த நாட்களுக்குள்ளதான் நான் சிலருக்கு விடுதலை கொடுக்கும் நேரத்திலே நான் நம்ப முடிகிறது இல்லை. இந்த உண்மையை சொல்லுகிறேன். அந்த ஆவி வெளியே வந்து கதைக்க வருகிறது. உடனே அது சொல்றது, உள்ள 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 போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. இதை கேட்டாங்க, கை வைத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 உள்ள போ, உள்ள போ. அது வெளியே வர தன்னை காண்பிக்க ஒளிந்திருக்கிறான். குறிப்பாக இந்த ஆவிகள் தேவ ஜனத்தை கனி கொடுக்க விடாது, ஊழியத்தின் அழைப்பை கண்டுபிடிக்க விடாது, அவர்களது இடத்தை சபையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளாது, அவர்கள் வாழ்க்கை திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் நாளாந்த சமாதானத்தை, அவருக்குள்ளாக உண்டாகும் களி கூறுதல். எத்தனை பேருக்கு இன்றைக்கு களி கூறுதல் உண்டு? அங்கே வேதம் என்ன சொல்கிறது? வேத புத்தகம் 12ஆம் வசனத்தில் யோவேல் 1:12, சந்தோஷம் மனுப்புத்திரையை விட்டு ஒளிந்து போயிற்று. Joy has withered away from men. அசுத்தாவிகள் உனக்குள்ளா இருக்கும் வரை எந்த ஒரு மனுஷனுக்கும் சந்தோஷம் இல்லை. நான் சொல்வது உலக சந்தோஷம் அல்ல, பரிசுத்தாவியானவரால் உண்டாகும் களி கூறுதல். Are you excited? நீ பரபரப்படைகிறாயா? ஆத்துமங்கள் ரட்சிக்கப்படும் நேரத்தில் தேவதூதர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் பிள்ளைகள் வந்து அழுது தங்களை தேவனுடைய ஒப்பு கொடுக்கும் நேரத்தில் உனக்குள்ளாக அந்த களி கூறுதல் எழும்பி வருகிறதா? அதை குறித்து கேள்விப்பட்டது உன்னுடைய நிலைமை என்ன? உனக்கு களி கூறுதல் இல்லையா? அந்த களி கூறுதலை, அந்த சமாதானத்தை இந்த பாம்புகள், கோபம் என்னும் பாம்பு, கசப்பு என்னும் பாம்பு, பெருமை என்னும் பாம்பு, குற்றம் சாட்டுவது என்னும் பாம்பு, பிழை கண்டுபிடிப்பது என்னும் பாம்பு, முறுமுறுக்கும் பாம்பு. இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்த நேரத்தில் தேவன் பாம்புகளை அனுப்பினார். இன்னும் கூட பாம்புகளை கடிக்கும்படிக்கு. பாம்புகள் அசுத்தாவிகளுக்கு நிழலாயிருக்கிறது. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எதிரியின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனால் இந்த காரியங்களை நாங்கள் உள்ளுக்கு ஒழித்து வைத்தார். அன்கிரேட்ஃபுல்னஸ், அன்தேங்க்ஃபுல்னஸ், நன்றி இல்லாத ஒரு ஜீவியம். நன்றி இல்லாதவர்களுக்குள்ளே 100% டீமன் ஸ்பிரிட். அசுத்தாவி யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் நன்றியற்றவர்களாகவே இருப்பார்கள். அவரால் நன்றி சொல்ல முடியாது, கடைசி மட்டும் முடியாது. நன்றி உள்ள ஜீவியம் தேவனுக்கு பிரியமான ஜீவியம். எல்லாவற்றிலும் நன்றியாயிருங்கள் என்று தேவன் சொன்னார். சீதா இப்படிப்பட்டதான் இன்னும் சில ஆவிகள், இவைகள் மறைந்து ஒளிந்தே தங்களை வெளிப்படுத்தாது இருக்கும், வெளியாலே காண்பிக்காது. இவர்கள் சபைக்கு வந்து போவார்கள், ஆனால் இவர்கள் வாழ்க்கையிலே கனி கொடுக்கும் அந்த அந்த நிலைமை இல்லை. வாக்குவாதத்தின் ஆவி, புறங்கூறும் ஆவி, தர்க்கிக்கும் ஆவி, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, சொல்ல போனால் வனாந்தர மனப்பான்மை. நாங்கள் என்ன அப்படி ஒரு, நான் ஒரு பூச்சி, ஒரு புழு. தாழ்வு மனப்பான்மை, சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. நானுங்கிறது பெருசாக வேப்ப மரம் மாதிரி வளர்ந்து காக்குது, அங்கே சிலுவை போடப்படவில்லை. சுய பரிதாபம், தனிமை, பயந்த சுபாவம், டிமிடிட்டி, எல்லாத்துக்கும் ஒரு பயந்த சுபாவம், ஒன்றுக்கு முன்னுக்கு வாரதில்லை. வெட்கம், சொல்ல போனால் வெட்கத்தினுடைய வேர் பெருமை. வெளியால எனக்கு வெட்கமா இருக்குன்னு சொல்றது உள்ளுக்கு பெருமை. அந்த ஆவி இது கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், ரட்சிப்பு அடைந்தவர்கள் எனப்பட்டவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், இவர்களுக்குள்ளாய் ஒளிந்து மறைந்திருக்கும் சிறு நரிகளும் குளிநர்களும் இப்பொழுது உனக்கு வெளிச்சமாய் கிடைத்தால் நீ அறிந்து கொள்வாய். ஓ, நான் என் அழைப்பை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. எத்தனை வருஷமாகிவிட்டது. ஒரு ஆள், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு குடும்பத்தை நான் கொண்டு வரவில்லை. என் சாட்சியும் செத்து போனதாய் கிடக்கிறது. என் வாழ்க்கையில் வல்லமையே இல்லை. சமயத்தின் ஆவி, தேவ பக்திங்கிற விஷம்
ரட்சிப்படைந்த ஒரு விசுவாசிங்கிற வேஷம் அங்கே வல்லமை இல்லை. இப்பொழுதும் சில ஆவிகள், இந்த ஆவிகள் உனக்குள்ளாக இருந்து சில பில்லி சூனி ஆவிகள், மந்திரவாத ஆவிகள் நான் சொல்லுவதை கேட்க விடாது. உன்னை நித்திரையிலே போடலாம், உன்னை வெறுக்கப்படலாம். நான் சொல்வதை எனக்கு உனக்கும் ஒரு ஒன்றுமே இல்லை. நான் உன்னை நீ கோபம் அடைவதற்காக நான் இதை சொல்லவே இல்லை. நீ கனி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் சொற்பம். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் சொற்பம். ஆகியால் அறுவடையின் எஜமான இடத்திலே வேலையாட்களை தள்ளிவிடும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். எல்லாமே உண்மை, சகலதும் உண்மை. பதட்டம், பதட்டத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, ஒடுங்கின் ஆவி, தவறான பொறுப்புணர்ச்சி. சிலருக்கு தேவையில்லாத பொறுப்புணர்ச்சி யாருடையும் அல்லது ஒரு வீட்டோட அல்லது இவருடையும் இருக்கு. உனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கவே இல்லை. யார் உனக்கு அதை கொடுத்தது? நாயில வேலையை நாய் பார்க்கட்டும், குதிரையில வேலையை குதிரை பார்க்கட்டும். மாறிச்சதுன்னு கேட்டால் ரெண்டுக்கும் பைத்தியம். அந்த கதையை நீ படிச்சாயோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. தவறான மனதுருக்கம், ஆண்டவருக்கு இல்லாத மனதுருக்கம் சில ஆக்களுக்கு இருக்குது. தமிழ்ல சொல்லுவாங்க, ஆடு நனையுதண்டு, ஓ நாய் குளறதா, ஓ நாய் அழுகிறது நல்ல அழுகையா? இல்லை, வஞ்சிப்பு. அதை பிடிச்சி விழுங்குறதுக்கு தான் அது நிற்குதே. ஆண்டவர் சிலுவை சுமந்து போற நேரத்தில் சனக்கூட்டம் பின்னால் அழுது கொண்டு வந்ததே, பிழையான அழுகை. ஐயோ பாவம், ஐயோ தச்சு மரியாளின் மகன் அல்லவா ஜீசஸ். ஆண்டவர் திரும்பி என்ன சொன்னார்? எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பிழையான அழுகை நான் கண்டிருக்கிறேன். பிசாசு தனக்கு விருப்பமான வழியிலே தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளும். வாரம் நான் அதுக்கு இப்ப தவறான அன்பு, அசுத்தாவி அன்பு கூறுமா? 100% ஒரு சகோதரிக்குள்ளால பேசி அவள் தன்னுடைய சுய எண்ணத்துக்கு வந்த உடனே அந்த சேனல் மாறிட்டு விளங்குறாக்கள் விளங்கிக் கொள்ளும். அவனுக்கு நேசிக்கும்படி காதலிக்கும்படிக்கு என்ன சொல்லிட்டே இருக்கு பாச, என்னால அவனை காதலி என்று சொல்லிட்டே இருக்குது. நான் விடவே மாட்டேன். உடனே மாறிட்டு நான் விடவே மாட்டேன், நான் விடவே ஒத்துவாய் நான் உன்னோட கேட்கல பார்த்து எனக்கு என்ன செய்யறேன்னு செய்யல பார்த்து மாறிட்டு மற்ற மாதிரி பிள்ளையில காதலிக்கும்படிக்கு சொல்லி கொடுக்குதான். பின்னுக்கு உள்ளுக்கு இருந்துட்டு சொல்லிட்டே இருக்கான். ஊவாடிக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது, சாகு சாகு சாகு, தூக்கு போடு அவள் கேட்கல. ஆண்டவர் கிருபையினால இப்படி இந்த ஆவிகளோட எத்தனை பேர் உள்ளுக்கு இருக்கிறோம் இன்றைக்கு? எத்தனை பேர்? ஏராளம். புறக்கணிக்கப்பட்ட ஆவி, ரிஜெக்ஷன், சுய புறக்கணிப்பு. நமக்கு இன்றைக்கு சேர்த்தா நாளைக்கு 2 நாள் நாம என்னத்துக்கு சும்மா இப்படி சுய புறக்கணிப்பு. நமக்கு தான் இப்ப பேரெல்லாம் கெட்டு போச்சு. நாம இருக்கிற இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போவோம். பிள்ளைகளுக்காக நமக்கு என்ன, சும்மா சர்ச்சில் போயிட்டு இருக்கிறதானே, வீட்டை போறதானே. சுய புறக்கணிப்பு, செல்ஃப் ரிஜெக்ஷன், தற்கொலை, இதுகளெல்லாம் அதிகமா காண்பிக்காத வழியால ஒழுங்கிரும் உள்ளுக்கு போய் குழிக்குள்ள. மரணம், ஆக்களை நியாயம் தீர்க்கிறது எடுத்த உடனே குற்றம் சாட்டுறது. இங்க வடிவா கேட்கிற மாதிரி கிளிப்புல மாதிரி கேட்டுட்டு வீட்டை போயிட்டு சாப்பாட்டு மேசையில் லஞ்சில் பிள்ளைகளுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு காலமே ஏதாவது நீ கதைக்கிற நேரமே உன் பிள்ளைக்குள்ளாக போகும் பேய். நீ அறுத்தே தேர்வாய். அந்த பிள்ளைக்கு முன்னாக வச்சு உன்னை வழிநடத்தும்படிக்கு ஊழியக்காரனை அமைச்சு ஆவியானவரை கொடுத்து உன்னை எச்சரிக்கும் நேரத்தில் நீ போய் பின்னால கடிக்கிறாயா? உனக்குள்ள ஒரு பிசாசில் அநேக அசுத்தாவிகள் இருக்கிறது. இன்றைக்கு அறிந்து கொள். இப்ப விளங்குதான் ஏன் உனக்கு சரியான இடமும் இல்லை சபையில். நீ ஏன் பின்வாங்கி போய் வீட்டை கிடக்கிறாய்? நீ உனக்கு ஐக்கியமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ஆவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு கொஞ்சம் போயிருக்கலாம், எல்லாம் போகல. அதுவும் இப்பொழுது எனக்கு ஒரு புதிய ஒரு பாடம். அதே காரியத்தை சகோதரன் டைரக்டர் அவரும் சொன்னதை நான் பார்த்தேன். ஒரு ஆள் விடுதலை அடையுது,
அலக்கழிக்குது, திரும்பியும் வந்து அலக்கழிக்குது. ஒரு 2 நாளைக்கு பிறகு என்னப்பா இது, எனக்கு மனச்சோர்வு வரும், இது வேண்டாம். ஆனால் ஆண்டவர் காட்டி கொடுத்தார், இது வேற ஒரு ஆசாமி உள்ளுக்கு இருக்குது, வேற ஒரு வேர், இதை புடுங்க வேணும், இன்னும் கணக்க வேர் கிடக்குது, புடுங்கி எறிய வேணும். என் பிதா நாட்டாத மரம் எல்லாம் வேரோடே புடுங்கப்படும், புடுங்கி எறிய வேணும். ஒவ்வொன்று உடனே கேட்க வேணும். அது அழக்கழிச்ச உடனே இதார் இது, நீ பேர் சொல்லும் படிக்க கேட்டு அது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வா வழியே, இப்ப கடைசியா பேசினால் வா வழியே, இயேசுவின் நாமத்தில் புட்டுங்கிறேன் வேரை. இது இந்த நாட்களில் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். That's right. ஆனால் இந்த விசுவாசிகள் எனப்பட்டவர்களுக்குள்ளே கம்ஃபர்டபிளாக எத்தனையோ வருஷ காலம் இருந்து சாகும் நேரத்திலேயும் இவர்களை அந்த நேரத்திலே தான் விட்டு பிரியும் இந்த ஆவிகள் இவர்களை கனி கொடுக்க விடாது, இவர்களை மனச்சாங்கல் அடைய பண்ணி, இவர்களை பலவிதமான எண்ணங்களை போட்டு குழப்பி அடிச்சு, இவர்களுக்கு வார்த்தையிலே விருப்பத்தையும் அடிச்சு, இவர்களுக்கு ஊழியத்திலே விருப்பத்தையும் அடிச்சு போட்டு ஒன்றுமே சபை அங்கற்றவர்களாக வந்த உன் நிலைமை அப்படி இல்லவா இருக்கிறது? இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் நீ நினைச்சாய் மற்ற பிள்ளைகள் எல்லாம் விழுந்து உருள்றாங்க, மற்ற ஆக்கள் தான் விழுந்து அப்படி சட்டையெல்லாம் அப்படி இப்படி போகுது, இவங்க தான் கூச்சல் போடுறாங்க. நான் ஒரு நல்ல குடும்பத்தை பிள்ளை, திறமான ஆவிகள் உன்னிடத்திலே இருக்குது, அவைகளை நீ அடக்கி அடக்கி உள்ளுக்கு வச்சிருக்கிறாய். கசப்பை அடக்குகிறாய், கோபத்தை அடக்குகிறாய். கோபம் ஒரு ஆள், கசப்பு ஒரு ஆள். அல்லாவிட்டால் எதற்காக தேவன் சொல்ல வேணும்? எபேசியர் 4:27 சூரியன் பட்டுக்கொண்டு போறதுக்கு முதல்ல உன் கோபம் தனியட்டும், அல்லது கோபத்தோடு நீ படுக்கைக்கு போனால். ஒருவன் அவ்விதமாக போக ஒரு சகோதரியின் ஊழியக்காரி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்திலே கண்ணை முடிச்சானா மூலையிலே ஒரு கரத்த ஒருவன் என்றுதான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆண்டவர் சொல்றது எங்களது பாதுகாப்புக்காக, அவரது கட்டளைகள் எங்கள் ஆசீர்வாதத்துக்காக. நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு என்ன? அது எங்கள் ஆசீர்வாதம், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் கறி கொடுக்க, நாங்கள் சந்தோஷமாய் ஜீவிக்க, நாங்கள் அவருக்கென்றே நாங்கள் மகிமையாய் ஜீவிக்க, அதற்காகத்தான் அந்த கட்டளைகள். இந்த அசுத்தாவிகளை வெளியிலே வச்சிருக்க, வேற மற்றபடி அல்ல சகோதரர்களே. பின்போடுதல், ஒத்து போகுதல், குழப்பத்தின் ஆவி, மறதியின் ஆவி, வேறுபட்ட ஆவி, இன்டிஃபரன்ஸ். ஆக்கள் இருக்காங்க, சோ இன்டிஃபரன்ட். எதையும் சொல்லட்டும், எரும மாட்டு முதுகுல விழுற மழை, ஒன்றுமே நடக்காது. கேட்டுட்டு இதால விட்டு அவரை கேட்டு போவார்கள். ஏய், இப்பதான் எனக்கு தெரிய வருது, இந்த நாட்களுக்கு தான் எனக்கு தெரிய வருது. ஆண்டவரே, இந்த ஆவிகள் குளினர்கள், இந்த அசுத்தாவிகள் உள்ளுக்கு புதஞ்சு கொண்ட கிடக்குது, உள்ளுக்கு பதுங்கியலை கிடக்குது. இதுகள் யார் பிடிக்கிறது? இதுகள் இருந்து விடுதலை அடைய முடியுமா? நிச்சயம். அங்கால போட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்திலே, அழுகியோடு மனம் திரும்புங்கள், காரியங்களை வெளிப்படுத்துங்கள், கூட்டுங்கள், பிள்ளைகளை கொண்டு வாருங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களை விடுதலையாக்கும். ஜனத்தின் தேவன் எங்கே என்று ஜனங்கள் கேட்பானேன்? எங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டார்கள், நாங்களே வைக்கப்பட்டு போவான். அப்படியாக எப்படி ஜெபம் பண்றது என்றும் அதிலே காட்டி கொடுக்கிறார் அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே. அப்படி இப்போ என்ன நடக்கிறது? அதன் பிறகு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அந்த வடதிசை சேனை விலக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே ஆவியானவர் ஊற்றப்படுதல் ஆண்டவர் சரியா டைம் பண்ணி இந்த காரியத்தை பெரிதான இந்த ஊழியத்தை கொடுத்ததன் காரணம், சபையிலே கள்ளமாக பிசாசு வந்து நாட்டின பொய்யான பிசாசுடைய தன்னுடைய மரங்கள், இந்த அசுத்தாவிகள், the 5th column of the devil, பிசாசின் 5வது column என்று சொல்லுவார். ராணுவர்களுக்கு தெரியும் என்ன சொல்லி எதிரி இருக்கிறான். அப்ப இந்த எதிரி உள்ள இருந்து கொண்டே கடிச்சு 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 குழியில் இருந்து வெளியில் ஓடு வந்து அந்த திராட்சை தோட்ட பழங்களை கடிச்சு போட்டு அபிஷேகத்தை கெடுத்து இது ஆவியானவரை துக்கப்படுத்தி ஊழியத்தை தடை பண்ணுகிறார்கள். சபைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் காரணம் இல்லாமல் பிந்தி வருவார்கள்.
நான் சொல்ல வேண்டி இருக்கிறது திரும்ப திரும்ப, தேவ பயம் இல்லை. பிசாசு அசுத்தாவி இருக்க நேரம் தேவ பயம் இருக்காது, இருக்கவே இருக்காது. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு பெற்றதுக்கு பிறகு அசுத்தாவிகள் இன்னும் இருக்க முடியுமா? 100% அவை துரத்தப்பட்டால் ஒழிய ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டால் அது தானாக போகிறதல்ல. இன்றைக்கு அறிந்து கொள் இந்த உண்மைகள். அந்த சகோதரன் ஊழியக்காரன் சொன்ன, he had to rewrite his theology. அவரது தேவ அந்த ஞானத்தை அவர் படித்ததுகளை எல்லாம் திரும்ப அவர் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்ததாம். ஏன்? எங்களுடைய எண்ணம் என்ன? ரட்சிப்படைந்தால் அங்கே ஒன்றுமில்லை, அல்லது ஆவியானவரை பெற்று நிறைவு பெற்று ஆவியின் பாஷையில பேசினால் அங்கே ஒன்றுமில்லை. யார் சொன்னது? யார் சொன்னது? நாம் கதவை திறந்தால் பாம்பு வருமா இல்லையா? கட்டாயம் வரும். அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பாம்பு வந்து அறைக்குள்ள பூந்துட்டது. ஏன்? அங்கு ஒரு இடம் இருந்தது உள்ளே போறதுக்கு. இந்த வளவில்லை. யாராவது பாம்பு உள்ளே இருந்தா போவாங்களா? ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் பாம்போடு இருக்க விருப்பப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மனம் திரும்புதல் தேவனாலே உண்டாகும் காரியம் ஆகியனாலே வாளை கிளப்பாதை, சுருட்டி கீழவை உன் பெருமையை. மனம் திரும்பு. 2 தீமோத்தேயு 2:25-26 அதுதான் கூறப்படுகிறது. அவர்களுக்கு மனம் திரும்புதல் தேவனால் உண்டாகும்படிக்கு சாந்தமாக நாங்கள் அவர்களோடு பேசுவேன். உள்ளே ஆவிகள் இருக்கிறது. So இன்றைக்கு I have to now change these demons of anger, criticism, குற்றஞ்சாட்டு, முறுமுறுக்கிறது, கசப்பு, வெறுப்பு சாதாரணமாக குடும்பங்களில் நாங்கள் மாமிசம் என்று சொல்லி இல்லை, அநேகமான நேரத்திலே இல்லை. இந்த ஆவிகள் உள்ளே இவர்கள் இடம் கொடுத்து உள்ளே வந்து பூந்து இவர்கள் அழைப்பையும் வாழ்க்கையும் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டதுப்பா, முழுதையும் கெடுத்து போட்டது. இவர்கள் தட்டுமாறுகிறார்கள், என்ன செய்கிறன்னு தெரியாமல் தடுமாறுகிறார்கள். So I give you most of the demonic spirits that hide. இவைகள் ஒளிந்து இருக்கிற இந்த ஆவிகள், வாழ்க்கையை கெடுக்கும் இந்த ஆவிகள், கனி கொடுக்க விடாத ஆவிகள், குளிநரிகள், சுரநரிகள், இவைகளை பிடிக்காவிட்டால் இவைகள் இந்த விசுவாசிகளோடு ஜீவித்து திருமண வாழ்க்கைக்குள்ளே அதோடு நுழைந்து அவர்களது அந்த வாழ்க்கையையும் கெடுத்து சபை அங்கத்தவர்களாக இருந்து இங்கே அல்லது வேறொரு இடத்திலே இவர்கள் கண்களை மூடுவார்கள். இவர்களுக்கு அழைப்பும் தெரியாது, இவர்களுக்கு என்ன கிஃப்டிங் வரம் கொடுப்பட்டதுன்னு தெரியாது, ஏன் பிறந்ததுன்னும் தெரியாது, ஏன் ரட்சிப்புக்குள்ள வந்ததுன்னும் தெரியாது. இவர்கள் அப்படியே அடைந்து போவார்கள். அடிக்கடி பிரச்சனைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் முகத்திலே மோனாடி விழுந்து போயிருக்கும். சிரிச்சால் கபடமாக சிரிப்பார்கள். ஏன்? இந்த ஆவிகளை உள்ளே அடக்கி வைக்கிறதுனால். இல்லை, நான் காட்டிக்கொள்ளக்கூடாது, உள்ள 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 அது உன்னோட ஜீவிக்கிறது, உன்னோட வாஷ்ரூமுக்குள்ளே போகிறது, உன்னோட சாப்பிடுகிறது, உன்னோட எழும்பி வருகிறது. தகுந்த நேரத்தில் தகுந்த நாளிலே ஒரு தாக்கம், அது பிறகு உள்ள போய் ஒளிஞ்சிடும். ஆக பாப்பாங்க, என்னடா இந்த மனுஷன், இந்த பிள்ளை எத்தனை தரக்கா பிடிவாதம், இவைகளையும் வெளியிலே வராது. எத்தனை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொன்னோம், இதை விட நாங்கள் ஆறுதலாக சரியான ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நாங்கள் நடத்தி வைக்கிறோம், கெஞ்சினோம். அது என்ன? டீமன் ஸ்பிரிட். எந்த ஒரு பிள்ளை நீ என்ன காட்டாட்டி நான் வீட்டை விட்டு ஓடுவேன், அது ஒரு அசுத்தாவி, அது மாமிசம் அல்ல. நீ என்னை கட்டாட்டி நஞ்சு குடிச்சு சாவேன், துரமான ஒரு மந்திரவாதத்தின் ஆவி. இன்றைக்கு எத்தனை பேர் பிடிபடுகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை எல்லாருக்கும் காட்டுவேன் நான், நீ என்னை கட்டாததுனாலே நான் சாகிறேன். எங்கே இருக்கிற பிள்ளைகள் சொன்னார்கள், நீ கட்டாட்டி நான் சாவேன், நான் வீட்டை விட்டு ஓடுவேன். அந்த கல்யாணம் சரி வருமா? இல்லை, அது கலைத்து பிடிக்கும் அந்த ஆவி. அது மனம் திரும்பி அந்த பிடிவாதம், அந்த மந்திரவாதத்தின் ஆவி, அந்த பாம்பு வெளியிலே போகும் வரை
அந்த பிள்ளைக்கு நிம்மதி இருக்காது, வாழ்க்கை சரிவராது, வஞ்சிப்பிலே ஜீவிக்கும். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வெளியூர் இருக்கலாம், கார் இருக்கலாம், who cares? You live with snakes. நீ பாம்புகளோட ஜீவித்து சாவாய். தேவன் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார் இவைகளை. ஆனால் அந்த யோவேல் 2:32 மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் விடுதலை அடைவார்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒபதியா அந்த 18வது வசனத்திலே, ஒபதாய சீயோனிலே விடுதலை அடைந்திருப்பாரும் உண்டு. ஒபதியா 17ஆம் வசனம். அங்கே அவர்கள் தங்களது சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரிப்பார்களாம். விடுதலை, பரிசுத்தம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது. பரிசுத்தவான்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை அனுபவத்தில் இந்த வாழ்க்கையிலே அனுபவிப்பது. விடுதலை இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் சுதந்திரிக்க முடியாது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை. சீயோனிலே விடுதலை இருக்கும். தேவன் சபையை முதலில் விடுதலை கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். வார்த்தை மறுபடியும் கொண்டு வந்து நிறைய அந்த வாட்கோதுமையை கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து, அது களி கூறுதல், எண்ணெயை கொடுக்கிறார். தேவ ஆவியானவரின் பிரசன்னமும் அவருடைய அந்த வழிநடத்துதல், இயேசுவின் பிரசன்னம், அபிஷேகம், இவை யாவையும் நான் 3ஐயும் திருப்பி கொடுப்பேன் என்று அதே புத்தகத்தில் இருக்கிறது. இந்த பலத்த ஜாதி உள்ளே வந்து தேவஜனத்தை இப்படியாக ஒளிஞ்சிருந்து தாக்கி கொண்டு கனி கொடுக்க விடாமல், ஊழியர்கள் எழும்ப விடாமல் வச்சிருக்கிற இதை பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, அந்த ஊற்றப்படுதலின் மூலமாக இந்த சாத்தானின் உள்ளே ஒளிந்து மறைவாக இருக்கும் 5th column, 5வது column என்று சொல்ற சாத்தானினுடைய கோட்டையை உடைக்க, இவற்றை வெளியே துரத்தவே தேவன் இந்த நான் மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் மறந்திருப்பவர். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி விடுதலை அடைஞ்சு அவள் நன்றாக, I just looked at her, she was a very good spirit. அவள் தன் அறைக்குள்ளே சென்று அவள் சொன்னால், ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் நீர் விடுதலை எல்லாம் கொடுத்திருக்கிறீர், எனக்கு இன்னும் ஏதாவது காரியம் இருந்தால் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சில சாக்களை நான் மன்னிக்க இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் முன்புள்ள வாழ்க்கையிலே என்று சொல்லி தன் தலையில கை வச்சு அறையை பூட்டிட்டு அவள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். உடனடியாக தேவன் விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். உடனடியாக அலக்களிக்கப்பட்டார். நான் கேட்டேன், நீ அலக்களிக்கப்படுற நேரம் உனக்கு தெரியுமா? எனக்கு நன்றா தெரியும். அதுக்கு பிறகு சில சகோதரர்கள் அவர் போய் அதை பூட்டி எடுத்து ஜன்னலுக்குள்ளாக திறக்க வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், விடுதலை எங்கே தொடங்க வேணும்? நீ தான் தொடங்க வேணும். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். எங்கே முதல் ஸ்டார்ட்? உன் வாழ்க்கையிலே. இன்றைக்கு சபையிலே எத்தனை பேர், இன்றைக்கு குடும்பங்கள் எத்தனை பேர் சபையானது சூறையாடப்பட்டு இந்த ஈவண்டுகளை போல இருக்கிற இவைகள் வந்து மறைந்து ஒளிந்திருக்கிறது. அதனால் தான் நீ இன்னும் ஒரு ஆத்மாவும் வெல்லவில்லை. சபையிலே இருந்து கேட்டு 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 கசட்டா வச்சிருக்கிறாய். ஒரு ஆத்மா இன்னும் கொண்டு வரவில்லை. ஒரு குடும்பம் இன்னுமாக நீ ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தவில்லை. ஒரு பிசாசை இன்னும் துரத்தவில்லை. நீ மெய்யாகவே ரட்சிப்படைந்திருக்கிறாய் என்பதை அவதானிக்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நான் எழுதவில்லை, தேவன் அதை எழுதி வைத்தார். மார்க் 16:16 செக் பண்ணி பார்த்தாயா? சோதித்து பார்த்தாயா? யார் சொன்னது இயேசுவுக்கு அங்கத்தவர்கள் தேவையில்லை? உலகெங்கும் இதுதான் பிரச்சனை. இந்த பிசாசு சட்டியா இந்த 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 தேன் கூட்டில் இருக்கிற அவ்வளவு மொச்சு இருக்கிற வண்டுகள் நிறைய கோடிக்கணக்கானவைகளை சபைகளுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே, சபைக்குள்ளே அனுப்பி இவர்களை கோபத்திலே, கசப்பிலே, வெறுப்பிலே, பலவிதமான இச்சைகளிலே, மன்னிக்க முடியாத ஆவியிலே, கர்வத்திலே, பெருமையிலே இவர்களை உள்ளாக இந்த ஆவிகள் போய் பிடிச்சு அது பதுங்கி இருக்கிறது. இவர்களுடைய எண்ணம் என்ன? சிலர் விழுந்து புரளுகிறார்கள், எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. உனக்குள்ள திறமான புடையன் கிடக்குது. கோபம், குற்றம் சாட்டுதல், முறுமுறுப்பு, பின்னால கதைக்கிறது,
உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, வெளியே உன் இருதயத்தை திறக்க விடாமல் பண்ணுவது இன்னொரு ஆவி. You close up your heart. எத்தனை பேருக்கு இன்றைக்கு முகத்தில் சமாதானம் இருக்குது? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கலிகூறுதல்? இந்த சபை எந்த சபையாயும் இருக்கட்டும். அன்றைக்கு ஒரு படத்தை பார்த்து அந்த சிம்பான்சிக்கு இருக்கிற அந்த சமாதானமும் அந்த முகத்தில், ஐயோ நான் உடனே அதான் பார்த்தேன். சனத்துக்கு இல்லை, அது சிரிச்சு கொண்டே இருக்கிறது. குருவிகளுக்கு இருக்கிற சமாதானம் சனத்துக்கு இல்லை. சந்தோஷம் மனுப்புத்திரனை விட்டு எடுபட்டது. அசுத்தாவி ஒரு விசுவாசிக்குள்ளே அசுத்தாவிகள் குடிகொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரால் உண்டாகும் சமாதானத்தையும் அவரால் உண்டாகும் கலிகூறுதலையும் எவரும் எந்த காலத்திலும் ருசிக்க வேண்டிய விதத்திலே நீ ருசிக்க முடியாது. நீ சபைக்கு வந்து போகலாம், நீ வேதத்தை படிக்கலாம், நீ ஜெபம் பண்ணலாம், ஆனால் அந்த பாம்புகள் உனக்கூடாக துரத்தப்படத்தான் வேணும். எத்தனை பேரை நீ மன்னிக்கவில்லை? எத்தனை பேரோடு முரண்பாடாக இருக்கிறாய்? எத்தனை தடவை வார்த்தை கேட்டாய்? அந்த இப்ரேயரில் சொல்லப்பட்டது கேட்டாயா? சாபத்துக்குள்ளாக கிட்ட போறதாக இருக்கும். அடிக்கடி பெய்கிற மழையை குடிச்சதுக்கு பிறகு நீ கனி உடுக்காவிட்டால், அடிக்கடி பெய்கிற மழை அந்த அடிக்கடி நீ பெற்றுக்கொள்ளும் அந்த வார்த்தை. இன்றைக்கு மனம் திரும்புவியா? இன்றைக்கு இதுகள் வெளியில போறதுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எனக்கு இந்த பாம்புகள் ஒன்றுமே போயிட்டான், போகட்டும் வெளியிலே, மன்னிப்பு கொடுப்பாயா? ஒப்புரவாகுவாயா? அதானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவரே சொன்னார், நீ மன்னிக்காவிட்டால் மத்தேயு 18 என் பிதா உங்களுக்கும் உங்களை பிடிச்சு வாதிக்கிறவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீ கட்டி தீர்மளவும் அங்கேதான் இருப்பாய். வாதிக்கிறவர்கள் யார்? அசுத்தாவிகள்.